பெரிய நம்பிகள், பெரிய திருமல நம்பிகள், திருக்கோட்டியூர் நம்பிகள், திருமாலையாண்டா, இக்கடைசி ஆச்சாரியன் ஆழ்வார் திருவரங்க பெருமாள் அரையர், நாதமுனிகள் திருவம்சத்திலேயே தோன்றியிருக்கிறவர் ஆளவந்தாருடைய திருக்குமார். அவரிடத்துல தான் இவர் நிறைய அபிநயம், இயற்தமிழ், இசைத்தமிழ், நாடகத்தமிழ் எல்லாம் ஸ்ரீரங்கத்தில் அரையர் சுவாமிகள்ட்டு தானே எல்லா சொத்தும் இருந்திருக்கு. அதனால அது அத்தனையும் கற்றுக்கொள்ளுகிறார். ஆழ்வார் திருவரங்க பெருமாள் அரையர் பக்கலிலே சென்று ஸ்வ அனுவர்த்தனத்தாலே அவரை உகப்பித்து அவருக்கு மஞ்சள் தேய்த்து குளிப்பாட்டி கைங்கெட்டத்தை எல்லாம் பண்ணி அனுவர்த்தனம் பண்ணி பண்ணி அவருக்கு திருப்தி ஏற்படுத்தி பரமரகசியமான சரமோபாயத்தை, ஆளவந்தார் திருவடிகளே உத்தேசம், பெரிய நம்பி திருவடிகளே உத்தேசம், சரமமான உபாயம் ஆச்சாரியாபிமானம் அதெல்லாத்தையும் பெற்று பிரீதராய் சந்தோஷித்து எழுந்தருளி இருக்க அவ்வளவிலே உடையவரை அழைத்தருளி அந்த சுவாமி உடையவரை கூப்பிடுறார். நாம் உமக்கு சரமோபாய ரகசியத்தை சொன்னோமே ஆகிலும் இது முக்கியமாக விலை செல்லுகிறது உம்முடைய பக்கலிலேதான். நாம இவ்வளவு நேரம் ஆச்சாரியாபிமானமே உத்தாரகம்னு சொன்னோமா, நீரு நன்னா கண்டிரோ இல்லையோ, இப்ப ரகசியமா சொல்றேன் வாரும். அந்த ஆச்சாரியாபிமானம்னு சொன்னது நீர் ஒருவேளை என்னன்னு நினைச்சுக்கலாம், அடியன் ஒருவேளை ஆள வந்தாரேன்னு நினைச்சுக்கலாம், அவர் ஒருவேளை மணக்கால் நம்பிகளே நினைச்சுக்கலாம், அதெல்லாம் நினைச்சுக்கிட்டோம், ஒன்றும் தப்பில்லை. ஆனா அந்த ஆச்சாரியாபிமானமேன்னு சொன்னது எந்த இடத்துல பொருந்தும் தெரியுமோ, உம்மிடத்துல தான் பொருந்தும். அப்ப ஆச்சாரியாபிமானங்கிற இடத்தில் எம்பெருமானார் அபிமானத்தாலேன்னு போட்டு விடலாம். அதுதான் உண்மை. இது முக்கியமாக விலை செல்லுகிறது உம்முடைய பக்கலிலே தான். அப்ப இது நன்னா காரியகரம்னு வச்சுக்கோங்க. விலை செல்லுகிறதுன்னா நன்னா காரியகரமானது எந்த இடத்துல, உம்மிடத்துலதான் இது நடக்கும் என்று அருளி செய்தார். இதுக்கு நிதானம் நாதமுனிகள் ஆகையாலே நீரே சர்வோத்தரகராக குறையில்லை. இதுக்கு யார் நிதானம், யாருடைய வாக்கியம் இதுக்கு பிரமாணம்? நாதமுனிகளே சொல்லியிருக்காரோ இல்லையோ, அவர் தானே உம்ம விக்கிரகத்தை என்னுடைய பேரப்பிள்ளை வர்ற வரைக்கும் பார்த்து கொண்டு போய் கொடுங்கன்னு சொல்றார். அப்புறம் அவரிடத்திலிருந்து திருக்கோட்டியூர் நம்பிகளுக்கு வருது, அவருடைய குமாரத்தின் இடத்துல வருது. அப்ப அந்த அளவுக்கு அவர்கள்லாம் நம்பிக்கை வச்சிருக்காளே, அதனால நீர்தான் எல்லாருக்கும் உத்தாரகருங்கத்திலே குறையில்லை என்று அருளி செய்தார். இப்படி ஐவரும் கூடி உடையவருக்கு ஆச்சாரியர்களாக இருந்தார்களே ஆகிலும் இந்த 5 பேரும் உடையவருக்கு ஆச்சாரியன் தான். ஆனாலும் தாங்கள் தஞ்சமாக அறுதியிட்டிருப்பது உடையவரிடத்திலே உத்தாரகத்துவத்தை இரே. இவர்கள் 5 பேரும் உடையவருக்கு ஆச்சாரியனா இருந்தாலும் யார் உத்தாரகர்னு கேட்டா 5 பேரும் உடையவர்னு சொல்றாரோ இல்லையோ. அதனால இது மொத்தமே இந்த கிரந்தத்துக்கு எது முக்கியம், குறிக்கோள் எதுன்னு பார்த்தீங்கன்னா லட்சியம் எதுன்னா உடையவர் உத்தாரக ஆச்சாரியன் அப்படிங்கிறதான் மாற்றி மாற்றி சொல்லுகிறார். இப்படி ஐவரும் கூடி இருந்தாலும் திருக்கோட்டியூர் நம்பி தம் குமாரத்தியாரை உடையவர் திருவடிகளிலே ஆசிரிப்பித்த வளவிலே திருக்கோட்டியூர் நம்பி குமாரத்திய ராமானுஜர் திருவடிகளை பற்ற செய்தார், ஆசிரிச்சுட்டார். அப்போது உடையவர் அப்பெண் பிள்ளையை ஏகாந்தத்திலே அழத்தருளி தம் திருவடிகள் 2ஐயும் காட்டி, உடையவர் அந்த பெண்ணை ஏகாந்தமா கூட்டு தன்னுடைய திருவடி மலர்களை காட்டி, பெண்ணே இத்தையே தஞ்சமாக நினைத்திரு என்று அருளி செய்தார். இதுதான் உனக்கு தஞ்சம்னு நினைச்சின்று. இது நியாயம். ஏன்னா ஒரு பெண்ணு போய் ஆச்சாரியனை பற்றுகிறாள், இந்த திருவடி தஞ்சம் நினைச்சுக்கோனுட்டார். இது இப்ப உண்மை, இது பெரிய சமாச்சாரம் இல்லை. ஆனா இதுக்கு அப்புறம் அவர் சொல்ல போறதா ரொம்ப முக்கியம். அந்த பெண்ணும் மேவினேன் அவன் பொன்னடி மெய்மையே என்று தேவரீர் எங்கே எழுந்தருளி இருந்தாலும் அடியனுக்கு தேவரீருடைய திருவடிகளே தஞ்சம். இதுவும் உண்மை. மேவினேன் அவன் பொன்னடி மெய்மையே தேவுமத்தரியேன் குருகூர் நம்பி என்ன அவருடைய பொன்னடியே நம்மாழ்வார் பொன்னடிய மேவினேன்னு முதற்கவி ஆழ்வார் சாதித்தார். அதப்போல் எங்கேயாக இருந்தாலும் அடியனுக்கு தேவரீர் திருவடிகள் தான் தஞ்சம்னு ஒத்துக்கொண்டேன் என்று தேவரீருக்கு ஆச்சாரியனான எங்கள் ஐயர் நினைத்திருக்கும்படி கண்டால் தேவரீருக்கு அனன்யார்க சேஷபூதையான அடியேன் நினைத்திருக்க சொல்ல வேண்டுமோ? இப்போ மேவனேன் அவன் பொன்னடி மெய்மையேன்னு நினைச்சிருக்கிறது, விசுவாசத்தோட இருக்கிறது திருக்கோட்டியூர் நம்பி திருக்குமாரத்தின்னு வச்சுக்க வேண்டாம். அப்படின்னு தான் திருக்கோட்டியூர் நம்பியே விசுவாசத்தோட இருந்தார். அப்ப நம்பிகளும் ராமானுஜர் திருவடிகளைத்தான் மேவினேன் அவன் பொன்னடின்னு நினைச்சிருந்தார். அவருக்கே இதுதான் சொன்னால் அவர் குமாரத்தியான அடியேன் தேவரீரை நேர பத்தி என்னோட பத்தி கேட்கவே வேண்டாம் இல்லையோ, அவருக்கே இப்படித்தான். அப்ப அடியனுக்கு என்ன இருக்க போறது, கைமுதிக நியாயம்னு சொல்லுவார். அப்ப அவரே இப்படித்தான் பற்றி இருந்தார். அதனாலே எங்கள் ஐயர் நினைத்திருக்கும்படி, எங்கள் ஐயர்ங்கிறது இங்க தந்தைன்னு வச்சுக்கோ, ஏதோ ஏதோ ஐயருங்கிறாரு ஐயங்காருங்கிறாளே இவர்கள்லாம் யாரா இருந்தான்னு நினைக்க வேண்டாம். அடிக்கடி வரும் நம்ம ஐயரை கேளும், ராமன் சீதை கல்யாணம் பண்ணிக்கணும், அவன் வரமாலை எடுத்துன்னு வரச்சே இல்லைன்னுட்டா, முதல்ல தசரதன் சொல்லணும், அப்பதான் நான் இவளை கல்யாணம் பண்ணிப்பேன், அப்போ எங்கள் ஐயரை கேளும்னு வரும். அதனால ஐயர்னு சொன்னா தந்தையார் பெரியவர்னு வச்சுக்கோ. அதை போல அனன்யார்க சேஷபூதையான அடியேன் நினைத்திருக்க சொல்ல வேணுமோ என்று சொன்னாளாக பிள்ளை அருளி செய்வர். இப்படி திருக்கோட்டியூர் நம்பி திருக்குமாரத்தி உடையவரிடத்திலே சொன்னாள் என்று பெரியவாச்சான் பிள்ளை குமாரரான நாயனாராச்சான் பிள்ளைக்கு அருளி செய்தார்
திருக்கோட்டியூர் நம்பி தம்முடைய அந்திம தசையிலே குமாரத்தியாரை அழைத்தருளீர். இப்ப திருக்கோட்டியூர் நம்பிகளுக்கு கடைசி காலம் இதை நம்ம ரொம்ப முக்கியமா பார்க்க வேண்டியது. தன் குருக்குமாரத்தை அருகில கூப்பிட்டு, பெண்ணே, நம் பிரயாணத்தில் நீ நிறைத்திருப்பது என்ன? நான் இப்ப புறப்பட்டு போட போறேனே, உன்னை விட்டுட்டு போட போறேங்கிறத நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? நம் பிரயாணத்தில் நீ நினைப்பிருத்தது என்ன? என்ன ஐயரே, எங்கள் ஆச்சாரியனான எம்பெருமானாரோடு உண்டான சம்பந்தத்தாலே தேவரீருக்கு பேரு முற்பட பெற்றதே என்று நினைத்திருக்கிறேன். நான் நினைச்சிருந்தது ராமானுஜ சம்பந்தம் இருக்கிறதுனாலே எனக்கு முன்னாடி உமக்கு மோட்சம் கிடைச்சிருக்கு என்று நினைச்சிட்டு இருக்கேன். உமக்கு பேரு முற்பட்டதே, உமக்கு பெருமாள் திருவடி சீக்கிரம் கிடைச்சிருது, ஏன்னால் உடையவர் சம்பந்தத்தாலே என்றுதான் நான் நினைத்திருந்தேன். என்ன அவரும் வளர்த்ததனால் பயன் பெற்றேன் என்று அப்பிள்ளையை அழைத்தருளி ஆனந்தப்பட்டார். உன்னை வளர்த்ததுனால எவ்வளவு ஆனந்தமா போச்சு. ஏன்னா என்னதான் இருந்தாலும் உடையவர் திருவடி நீ சொல்லியிருந்தாலும் பெத்தவன் நான் தான், பெரிய ஆச்சாரியன் நான் தான், உடையவருக்கே உபதேசம் பண்ணவர் நான் தான் எங்கேயானு உன் மனசுல வச்சிருந்து கேட்கிற சமயத்துக்கு அதுவும் மனசுல எட்டி பார்த்து அதை சொல்லிடுவியோன்னு பயந்துட்டேன். நல்ல வேளை அந்த எண்ணமே இல்லாமல் உடையவரால தான் எனக்கும் மோட்சம் நீ புரிஞ்சுட்ட பாரு, உன்னை வளர்த்ததுனால பயன் பெற்றேன் என்று திருக்கோட்டியூர் நம்பி ஆனந்தப்பட்டார். ஆளவந்தார் பிரசாதலப்தமான விக்கிரகத்தை சாதித்து உள்ளிற் கருத்தும் வெளியாம்படி எம்பெருமானார் திருவடிகளே சரணம் என்று திருநாட்டுக்கு எழுந்தருளினார். திருக்கோட்டியூர் நம்பி முதல்ல இந்த ஓராண் வழியிலே ராமானுஜ பவிஷ்யதாச்சாரிய விக்கிரகம் ஒரு ஸ்திரீ பெண் பிள்ளை நடத்துல வந்து சேர்றது. இப்ப இந்த சம்பிரதாயத்தை என்னன்னு சொல்லுவீங்க? இது என்ன ஆணாதிக்க சம்பிரதாயமா, அப்படியா இப்படியான்னு சொல்லியிருந்தா அது நேரம் கொடுக்குறாளே அப்படின்னு என்ன பிரதிபத்தி யாருக்கு வந்திருக்குங்கிறதா முக்கியம். வந்ததுன்னா கொடுக்கத்தான் போகிறார்கள். அப்ப திருக்கோட்டியூர் நம்பி அந்த பவிஷ்யதாச்சாரிய விக்கிரகத்தை தன் திருக்குமாரத்தின் இடத்துல கொடுத்து என்ன சொல்லிண்டு பரமதத்தை நோக்கி நடக்கிறார். எம்பெருமானார் திருவடிகளே சரணம் என்று சொல்லிக் கொண்டு புறப்பட்டார். திருநாட்டுக்கு எழுந்துருளினார். இத்தால் எம்பெருமானார் இடத்திலே நிசம்சயமாக உத்தாரகத்துவத்தை அறுதியிட்டார் என்னுமிடம் சித்தமாயிற்று. அதனால சந்தேகத்துக்கு இடமில்லாமல் உடையவர் தான் உத்தாரக ஆச்சாரியங்கிறது நிரூபணமாகிறது. திருக்கச்சி நம்பி ஒரு நாள் ராத்திரி காலத்திலே பேரருளாளர் சன்னதியிலே நெடும்போது திருவாலவட்டம் பரிமாற. பெருமாளுக்கு ரொம்ப வெப்பம், சித்திர வைகாசியன்னு தெரியல. அதனால தேவ பெருமாளுக்கு ஏற்கனவே காஞ்சிபுரம் கொதிக்கும், அங்க இருக்கிற பெருமாளுக்கு இன்னும் கொதிப்பு. ஏன்னா அவருக்கு அக்னி மத்தியத்துல வேற தோன்றினவர். ஒரு நாள் ராத்திரி வேர்வை அதிகமா இருக்குன்னு நிறைய நேரம் விசிறின்னு இருக்கார். திருக்கச்சி நம்பியும் தேவ பெருமாளும் பேசின்னு இருக்கார். நம்பி ஒன்னு சொல்லுவாரை போலே இரானன்றீர், ஏதோ ஒன்று சொல்றதுக்கு விருப்பத்தோட நிற்கிறீர் போல் இருக்கே. சாதாரணமா கைங்கீரை முடிஞ்ச உடனே நேர பூந்தமல்லி போடுவீரே, மறுநாள் கார்த்தால அங்க பெருமாள் கைங்கீரை பண்ணிட்டு தான் நீங்க வருவீர், இன்னைக்கு ஏது தயங்கி நிற்கிறீர் அப்படின்னு தேவ பெருமாளே இவர்கிட்ட கேட்கிறார். இப்படி கொத்த பேசிட்டு இருந்தா எப்படி இருக்கணும்னு யோசிச்சு பார்க்கணும். திருக்கச்சி நம்பி நிற்கிறார், தேவ பெருமாள் ஏதோ சொல்றாப்புல உங்களுக்கு விருப்பமா இருக்கேன்னார். இப்படி கூட ஒரு பெருமாள் கேட்பறான்னு தோணும். கேட்டுட்டார். கேட்ட அந்த இடத்துல நாம இருந்தா நமக்கு எத்தனை வேணும்னு வாங்கிட்டு போயிருப்போம். அவர் ஒன்றையுமே கேட்காமல் தேவ பெருமாள் கேட்கிறார். ஆமா, நான் தயக்கத்தோட தான் இருந்தேன், உன்னை கேட்கணும்னு எனக்கு விருப்பம், அதற்காகத்தான் இப்ப நிற்கிறேன். நம்பி ஒன்று சொல்லுவாரை போலே இரானன்றீர், என்ன சொல்ல வந்தீர்? என்ன நாய்ந்தே இளையாழ்வார் சில நினைவுகள் நினைத்தேன், அவை எவை என்று தேவரியரிடத்திலே கேட்டு வந்து சொல்ல வேணும் என்றார். இளையாழ்வாருக்கு ஏதோ சில சந்தேகங்களாம். அந்த சந்தேகம் எதுன்னு உம்மகிட்ட சமாதானம் கேட்டுன்னு வர சொன்னார். அதுக்காகத்தான் அடி என் தயங்கி நிற்கிறேன் என்று திருக்கச்சி நம்பிகள் விண்ணப்பம் செய்ய அவற்றை அருளி செய்ய வேண்டும். அதுக்கு தனியே தான் பதில் சொல்லணும். என்ன வாரீர், அவர் அறியாததோ நாம் சொல்ல போகிறது. தேவப்பெருமாள் திரும்ப சொல்லார், என்னமோ அவருக்கு சந்தேகமாம், தெரியாதாம், அதை உம்மிடத்தில் கேட்பாராம், நீர் நம்மிடத்திலே கேட்டு சமாதானம் சொல்லுவீராம், இது என்ன விளையாட்டுன்னு தெரியவில்லை. சரி இருக்கட்டும், நம்ம சேட்டித்தத்தை போல அவரும் சேட்டித்தம் பண்றார் போல் இருக்கு அப்படிங்கிறத உள்ளத்துல வாழ்ந்து நம்ம சாந்தீபனி பக்கலிலே நாம் அத்தியனம் பண்ணினா போலே காணும் அவர் இருக்கும்படி. எப்படி சாந்தீபனிடத்துல கண்ணனை அவதரிக்கிறச்சே நாம் போய் அத்தியனம் பண்ணினோம், அப்படித்தான் உங்கள் எல்லாரிடத்திலையும் அவர் அர்த்தங்களை கேட்டு இருக்கார். சகல சாஸ்திரங்களும் சகலோபாயங்களும் அறிந்த சாரவித்தமராய், சகல சாஸ்திரங்களும் அறிந்தவர், எல்லா உபாயங்களும் உறந்தவர். சாரவித்து தமர் அப்படின்னா சாரத்தை அறிந்தவர்களுக்குள்ளே அக்ரேசரர், சாரத்தை அறிந்தவர்களிலே தலைவரா இருக்கார். அசாரம் எத்தனையோ பேருக்கு தெரியும். அசாரம் அல்பசாரஞ்ச சாரம் சாரதரம் தியஜேது பஜேது சாரதமம் சாஸ்திரம்னு புலலோகாச்சாரியர் சிவஜன்மூனத்திலே ரொம்ப ஆச்சரியமா இந்த ஸ்லோகத்தை பத்தி பெரிய விசாரங்கள்லாம் பண்ணியிருக்கார். அசாரத்தை தள்ளி சாரத்தை, அசாரம் அல்பசாரம் சாரம் சாரதரம் எல்லாத்தையும் தள்ளி சாரதமமா பற்ற வேண்டுமோ இல்லையோ, அது யாருக்கு தெரிஞ்சிருக்கோ அவர்கள தலைவர்னா ராமானுஜர். சாரவித்தமராய், நம்முடைய முதன்மையிலே அடிமை செய்வாரில் தலைவராய். ரெண்டு விஷயம் ரொம்ப முக்கியம் பாருங்க.
சாரத்தை தெரிஞ்சுட்டு இருக்காருனால் மகா ஞானின்னு அர்த்தம். பெரிய ஞானியா இருந்துட்டு கைங்கரியத்துக்கெல்லாம் வரமாட்டார் சுவாமி. வாத சதசு கூட்டா வருவார், ரொம்ப நன்னா எல்லாத்தையும் சமத்த ஸ்தாபனம் பண்ணுவார், அப்படியே எழுந்து போடுவார்னால் அடுத்து யார் காளாஞ்சி பிடிக்கிறது, அடுத்தது யாரு தூபஹாரத்தி தீபஹாரத்தி காட்டுறது, தளிகை யார் பண்றது, பெருமாளுக்கு வேண்டிய திருவாலவட்டம் ஆறு பரிமாறுவது, வித்வான்கள் தான் பண்ணணும். நல்ல ஞானத்திலும் சிறந்து பிரேமத்திலும் சிறந்து கைங்கரிய ஸ்ரத்தையோடு இருந்தவர்கள் தான் நம்முடைய ஆச்சாரியர்கள். நாங்கள் எல்லாம் ஞானவான்கள்ங்கிறதுக்காக கைங்கரியத்துக்கு வராது இருக்க மாட்டா, கைங்கரியம் பண்றோங்கிறதுக்காக ஞானத்தை வளர்த்துக்காது இருக்க மாட்டா. ரெண்டுமே இருந்து சொல்லியோ. அதனாலதான் ஆதிசேஷனை பத்தி இப்ப சொல்லும் போதே இவர் ரெண்டையும் சொல்றார். சாரவித் தமராய், சாரத்தறிந்தவர்களிலே தலைவராய், நம் முதன்மையிலே அடிமை செய்வாரில் தலைவராய், எனக்கு கைங்கரியம் பண்ணக்கூடிய மொத்த வர்க்கத்தில் ஆதிசேஷன் இவர் தானே. அப்ப தலைவர், சேஷன்னா கைங்கரியம் பண்றவர், ஆதிசேஷன் கைங்கரியம் பண்றதிலேயே தலைவராய், நம் பக்கலிலே தம் பக்கலிலே சகலார்த்தங்களும் கேட்டு நாடடங்க வாழ வேண்டி இருக்க, உடையவரிடத்துல உலகம் முழுக்க அர்த்தங்களை கேட்டு வாழ போறது. அப்படி இருக்க நாம் ஒன்று சொல்ல கிடந்ததோ இல்ல, நான் சொல்றதுக்கு என்ன இருக்கு அவருக்கு? இப்போ அவரே அத்தனை மறிந்தது, பின்னையும் உம்மை விடுவித்து கேட்கிறார் இத்தனை. உம்மை அனுப்பிச்சு வச்சு உலகத்துக்கு ஏதோ ஒன்று வாங்கி கொடுக்கணுங்கிறதுக்காக கேட்கிறார் பொழுது அவருக்கு தெரியலேங்கிறதுக்காக அவர் எதுவும் கேட்கவில்லை என்று தேவ பெருமாளை கூறினார். உடையவர் பெரிய நம்பி தொடக்கமான ஐவர்களுக்கும் சிஷ்யராய், அவர்கள் ஆச்சாரியர்களாய் இருக்க, சிஷ்யரான இவரோட்டை சம்பந்தத்தாலே அவர்கள் பேறு பெற்றார்கள் என்று சொல்லும்படி எங்கனே ஆச்சாரிய சம்பந்தத்தாலே என்றோ சிஷ்யனுக்கு பேரு என்னில். இதுதானே ஒரு ஆட்சேபம் சொல்லுகிறார். 5 ஆச்சாரியர்களும் ராமானுஜருக்கு எல்லா அர்த்தங்களையும் கொடுத்தார். அந்த ஆச்சாரிய சம்பந்தத்தால தானே உடையவர் தனக்கு மோட்சம்னு வச்சுட்டு இருந்திருக்கணும். ஆனா அதுக்கு நேர் மாறா, உடையவர் சம்பந்தத்தால தங்களுக்கு மோட்சம்னு 5 பேரும் நினைக்கிறாரே. ஏன், அது எதனாலேன்னு கேட்டால் அதுக்கு பதில், தசரத வசுதேவாதிகளிடத்திலே பிறந்த ராம கிருஷ்ணர்கள் வித்யாபியாசத்துக்கு உடலாக விஸ்வாமித்திர சாந்தீபனி பிரகிருதிகளை ஆச்சாரியத்வேன வரித்து கிங்கரவ் சமுபஸ்திதவ் என்றும் தவாகம் தாசபூதோஸ்மி என்றும் தவாகம் தாத்தபூதோஸ்மி என்றும் இத்தியாதிகளில் சொல்லுகிறபடியே தாங்கள் சிஷ்யராய் நின்றவிடத்தில் சிஷ்ய சம்பந்தத்தாலே உபதேசித்தேன நின்று குருக்களான விஸ்வாமித்ராதிகளுக்கு பேரானா போலே சிஷ்யரான இவரோடுண்டான சம்பந்தத்தாலே ஆச்சாரியரான பெரிய நம்பி தொடக்கமானாருக்கும் பேராக குறையில்லை. சரித்திரம் அதேதான். இப்போ வசுதேவருக்கு கண்ணனா பிறந்தார், தசரதனிடத்துல ராமனா பிறந்தார். அதுக்குன்னு அவர் குழந்தையாடுவரப்போ என்னதான் அவள்கிட்ட பிறந்திருந்தா கூட பிதா புத்திரேன பித்ருமான் யோனியோனோன்னு சொல்லுவார்கள். ததச்ச துவாதசே மாசே சைத்திரே நவமிகே திதவ் கௌசல்யா அஜனயத் ராமம், கௌசல்ய ராமனை பெறுகிறாள். கிருத்வாத்மானம் சதுர்விதம் பிதரம் ரோச்சயாமாச ததா தசரதம் நிருபம். தசரதனை பார்த்து நீ தந்தையாருன்னு அக்ஷதை போட்டாருங்கிறார். நம்மளை யாரானு பண்ண விடுவாளா? அப்படி பண்ண விட்டா இந்த தந்தைய பிள்ளை யாரானு தேர்ந்தெடுப்பானான்னு பார்க்கணும். அதே மாதிரி எந்த தந்தையாவது இந்த பிள்ளைய தேர்ந்தெடுப்பானான்னு பார்க்கணும். 2 பேரும் ஒத்துக்க மாட்டா. நம்ம அப்பா அம்மாட்ட போயிட்டு இதுதான் நான் பிள்ளை, எத்தனை ஜென்மத்துக்கு என்னையே பெறணும்னு கேட்டுருக்கீர் என்று கேட்டால் இதுவே போரும், இந்த ஜென்மம் கிடைச்சதே போரும்னு தான் பதில் வருமே தவிர அடுத்த ஜென்மத்துக்கு யாரான்னு ஒத்துப்பாளா? ஆனா தசரதன் சொல்லச்சே நின்னையே மகனாக பெறப்பெறுவேன், 7 பிறப்பும் நெடுந்தோள் வேந்தேன்னு 7 ஜென்மம் எடுத்தாலும் ராமா நீதான் எனக்கு குமாரனா பிறக்கணுங்கிறார். அந்த பிள்ளை இந்த அப்பா தான் எனக்கு எப்பவும் இருக்கணுங்கிறார். அந்த தகப்பனாரு இந்த பிள்ளைதான் இருக்கணுங்கிறார். அது சரி, ஆனா அதுக்குன்னுட்டு அவர் தந்தை ஆயிடுவாரா? அவர் தான் சேஷி ஆயிடுவாரா? இவர் சேஷன் ஆயிடுவாரா? தந்தை தனையன்கிற உறவுக்காக வேணா அது இருக்கலாமே தவிர என்ன பண்ணாலும் ராமன் தேர்ந்தெடுத்து தான் அவர் தந்தை, கண்ணன் தேர்ந்தெடுத்து தான் வசுதேவர் தந்தை. இது எப்போ பிதரம் ரோச்சயாமாசான்னு ராமாயணத்தில் இருக்கு. விஷ்ணு சஹஸ்ரநாமத்தில் வசுரேதாக வசுப்பிரதா வாசுதேவகான்னு வருது இல்லையோ, இதெல்லாம் ஸ்ரீ கிருஷ்ணாவதாரத்துக்கு திருநாமம். அப்ப சொல்லச்சே வசுப்பிரதான்னு 2 தடவை வருது. பகவத்குண தர்ப்பணத்தை ஸ்ரீ பராசர பட்டர் சாதிக்கிறார். வசுப்பிரதா சொத்தை கொடுத்தார். எந்த சொத்தை யாரு கொடுத்தாருனால், எதோ சொத்தை கண்ணன் கொடுத்திருக்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும், ஒரு அர்த்தம் சாதிக்கிறார். தன்னையே சொத்தாக வசுதேவனுக்கு கொடுத்தார். கண்ணனுக்கு தந்தைங்கிற பட்டம் பெரிய சொத்து, அதை வசுதேவனுக்கு கொடுத்தாருங்கிறார். அப்ப கண்ணனுக்கு தந்தைங்கிற பட்டத்தை இவர் கொடுத்தா தான் உண்டு, அதை அவர் தேர்ந்தெடுத்துக்க முடியாது. ஆக இப்படி ராமனும் கண்ணனும் அவதரித்து விஸ்வாமித்திர இடத்துலயும் சாந்தீபன் இடத்துலயும் போய் பாடம் படிச்சா. அப்ப ராமன் விஸ்வாமித்திர இடத்துல சொல்றார், இமௌ ஸ்ம முனிஷார்தூல கிங்கரவ் சமுபஸ்திதவ். வந்த காரியம் முடிஞ்சு போச்சு. 6 நாள் பக்சர்னு இடம், பீகார்ல பெரிய கோவில்லாம் இருக்கு.
கங்கை கரையில அங்கதான் இப்ப வாமனமூர்த்தியினுடைய ஸ்தலம். ஏஷபூர்வாசிரமோ ராம வாமனஸ்ய மகாத்மனஹான்னு ஸ்லோகம். இது வாமனமூர்த்தியினுடைய ஆசிரமம். விஸ்வாமித்தர் கொண்டு வந்தார். 6 நாள் யஜ்ஞம் நடந்தது. கடைசி நாள் ஒரே சண்டை. மாரீசன் சுபாகு எல்லாரும் வந்து சுபாகு ஒழிச்சு விட்டார், மாரீசனை ஓட்டி விட்டுட்டார். அன்னைக்கே அவனை கொண்டிருந்தா வம்பே வந்திருக்காது. அது ஏதோ பண்ணாம சரின்னு ஒத்தனை அழித்தார், ஒத்தனை ஓட்டினார். அவன் கடைசியா கரம் வைத்தா மாதிரி கடைசியில் வந்துட்டான். அதனால அதெல்லாம் முடிஞ்சது. விஸ்வாமித்திர நான் வடக்கு நோக்கி போறேன், அங்க பெரிய யஜ்யம் எல்லாம் பண்றார் ஜனகர். அதனால ராமா உன் காரியம் முடிஞ்சு போச்சு, நீ திரும்ப அயோத்திக்கு போறதானா போலாம்ட்டார். ராமன் மெதுவா கை கூப்பிண்டு இவர்கிட்ட என்ன சொல்றதுன்னு தெரியல, எங்க அப்பா அனுப்பிச்சு வச்சதே என் காரியம் நடக்கணும்ட்டு, இவர் காரியத்தை முடிச்சுட்டு என்ன போயிட்டு வான்னு சொல்லியிருந்தாருன்னா வந்ததே சீதா கல்யாணத்துக்காக. ஏன்னா அவர் அப்படித்தானே வசிஷ்டர் சொன்னார், எல்லாம் தவபுத்திர ஹிதார்த்தாய, உன்னுடைய பிள்ளையனுடைய நல்லத்துக்காகத்தான் விஸ்வாமித்தர் கேட்கிறார். ஒண்ணு தடுக்காதே, தசரதா கொடுத்துருன்னு அவர் சொன்னார். சரின்னு தசரதனும் கொடுத்துட்டான். இன்னும் அந்த காரியம் நடக்கவே இல்லையே. ஆனா அப்படி சொல்லிடுவரா, ராமன் ரொம்ப சாமர்த்தியமான பேச்சாளர், சொல்லின் செல்வர்னு பேர் பெற்றவர் இல்லையோ. அதனால அவர் மெதுவா சொல்ல, அப்படிலாம் போயிட முடியாது சுவாமி, எங்க தாப்பனார் பார்த்து உம்ம கையில பிடிச்சு கொடுத்திருக்கார், நீ எங்கெங்க போவீரோ அது வரைக்கும் எங்க 2 பேரையும் கைங்கரம் பண்ண சொல்லியிருக்கார். அதுக்காக கிங்கரர்களா நாங்க 2 பேரும் வரோம், எங்களை கூட அழைச்சுன்னு தான் நீர் போயாகணும், போனாத்தான் காரியம் நடக்கும். அதனால இமோஸ்ம முனி சார்தூல கிங்கரவ் சமுபஸ்திதவ், நாங்க 2 பேரும் கிங்கரர்களா வந்தோன்னு உடனே விஸ்வாமித்திர நிஜமாவே ஸ்ரீமன் நாராயணன் ஆதிசேஷன் தனக்கு கிங்கரன் நினைச்சுட்டா. நினைச்சுக்க முடியுமா? அவர் சொன்னார், அது சொன்னாருங்கிறதுக்காக எவ்வளவு எடுத்துக்கணுமோ அவ்வளவுதான் எடுத்துக்கொள்ள முடியும். இதெல்லாம் எதுக்கு சொல்றார்? அப்ப பஞ்சாச்சாரியர்களுக்கு உடையவர் சிஷ்யர்னால் இதை போலத்தான் அங்கேயும் சிஷ்யர்னு வச்சுக்கணும், இதை போலத்தான் கைங்கர் பண்ணார்னு கொள்ள வேண்டும். கிங்கரவ் சமுபஸ்திதவ் என்னும் தவாகம் தாசபூதோஸ்மி கிமத்திய கரவாணித்தே, தேவரி இருக்கடியின் தாசன், இப்ப என்ன தேவருக்கு கைங்கரிமானம் என்று கேட்டார் போலையும் இத்தியாதிகளில் சொல்லுகிறபடியே தாங்கள் சிஷ்யராய் நின்றவிடத்தில் சிஷ்ய சம்பந்தத்தாலே உபதேசகத்வேன நின்று, உபதேசகத்வேன இவர்கள் சிஷ்யரா இருக்கார், அவர்கள் ஆச்சாரியரா இருக்கார். ஆச்சாரியன்கிறதுனால சிஷ்யனுக்கு உபதேசம் வாங்கிக்கணும், உபதேசத்தை பெற்று கொண்டாருங்கிறது தான் சிஷ்யத்துவம். சிஷ்யனா இருந்தது உபதேசத்தை வாழ்ந்ததுனாலே நின்று குருக்களான விஸ்வாமித்ராதிகளுக்கு பேரானா போலே. ஆனா பேரு யாராலே? அதுக்குன்னு திருக்கோட்டியூர் நம்பிகளாலே ராமானுஜர் மோட்சத்துக்கு போனார்னு சொல்ல முடியாதுங்கிறார். உபதேசம் பெற்றது உண்மை, ஆனா எம்பெருமானாராலதான் இவரை உத்தாரகராக கொண்டுதான் திருக்கோட்டியூர் நம்பிகளே மோட்சத்தை அடைந்தார். உபதேசகத்தேன நின்று குருக்களான விஸ்வாமித்ராதிகளுக்கு பேரானா போலே சிஷ்யரான இவரோடுண்டான சம்பந்தத்தாலே ஆச்சாரியரான பெரிய நம்பி தொடக்கமானாருக்கும் பேராக குறையில்லை. அப்ப எப்படி ராமன் கண்ணன் ஆகியோராலே விஸ்வாமித்திர சாந்தீபனிகளுக்கு பேர் கிடைத்ததோ, பேரு கிடைத்ததோ, பேர்னா இடையினரா இல்ல, பேரு கிடைத்ததோ வல்லினரா, அவர்களுக்கு எப்படி பிராப்தி ஏற்பட்டதோ அதே போல உடையவர் சம்பந்தத்தால் 5 ஆச்சாரியர்களுக்கு முற்பட்டவருக்கும் கிடைத்ததுன்னு சொல்ல குறையில்லை. விஷ்ணு மானுஷ ரூபேண சச்சார வசுதாதலே என்றும் இது பாரதத்துல ஸ்லோகம். விஷ்ணு எம்பெருமான் மனித உருவத்தோட கண்ணனாக சுத்தி சுத்தி திரியறார். சச்சார வசுதாதலே என்னும் இதானீமபி கோவிந்த லோகானாம் ஹிதகாம்யா மானுஷம் வபுராஸ்தாய துவாரவத்யாம் ஹி திஷ்டசி, உலகத்தார் எல்லாருடைய நன்மைக்காக அவர்களுக்கு பேரு பிராப்தி கிடைக்கணுங்கிறதுக்காக பகவான் மனித உருவத்தை எடுத்துண்டு இப்போதும் துவாரகையில் எழுந்தருளி இருக்கிறார் என்னும் சொல்லுகிறது. என்னும் சொல்லுகிறபடியே சாட்சாத்து சர்வேஸ்வரன் தானே மானுஷ ரூபத்தை ஏறிட்டு கொண்டு சிஷ்யத்துவ பாவனா மாத்திரமாய் சாட்சாத்தான எம்பெருமான் அவர்தான் ஆச்சாரியன். வசுதேவ சுதந்தேவம் கம்சசாணூரமர்தனம் தேவகி பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குருன்னு சொல்றோம். ஜகத்துக்கே குருவா இருக்கிறவர் ஒரு மனித உருவத்தை எடுத்துக்கொண்டு தான் சிஷ்யனா அமர்ந்திருக்கிறார். அதுக்குன்னு சிஷ்யன் ஆயிடமாட்டார். சிஷ்யத்துவ பாவனா மாத்திரமாய், சிஷ்யன்னு பேரிட்டுன்றதோட சரி, சிஷ்யன்கிற வேஷத்தோட சரி, பாவனா மாத்திரமாய் தன்னில் தானான தன்மையாய் இருக்கையாலே. ஆனா ஈஸ்வரன் ஒரு நாளும் மாறமாட்டார், அவர் அவராகத்தான் இருப்பார். ஆகையாலே அவர்களும் அடி அறிந்தவர்களாகையாலே உபதேஷ்டுத்வ பாவனை ஒழிய வஸ்துதா அஜ்ஞாத ஜாபனத்வாரா குருத்வம் தங்களுக்கு இல்லாமையாலே அவர்களுக்கு பேரு அவராலேயாக குறையில்லை. தெரியாததை தெரிவித்து ஆச்சாரியனா இருந்து நம்ம திருவடி சம்பந்தத்தால இவருக்கு பேர் கொடுத்தோம் என்பதில்லை. ஆனா என்ன உண்டு, இப்போ குரு அப்படின்னு ஒரு பட்டம் கொடுக்கப்பட்டிருக்கு, சிஷ்யன் என்ற ஒரு பாவனையை அவர் ஏற்றுக்கொண்டிருக்கிறார். அந்த சம்பந்தத்தினால நாம பேரு பெற்று விட்டோம் அப்படிங்கிறது தான் அங்கேயும் நடந்தது, இங்கேயும் நடந்தது.
தன்னில் தானான தன்மையா இருக்கையால் அவர்களும் அடி அறிந்தவர்களாகையாலே. இது ரொம்ப முக்கியம். இப்ப ராமானுஜர் தான் உத்தாரகாச்சாரியன்னு பஞ்சாச்சாரியர்களுக்கு தெரியும். ராமனும் கண்ணனாலதான் நமக்கு பேருன்னு விஸ்வாமித்திர சாந்தீபனிக்கு தெரியுமான்னு தெரியணும். இப்போ இவர்கள் தெரிஞ்சு இத்தனை எழுதிட்டா அதை விஸ்வாமித்திர சொல்லியிருக்காரானால் அவர் எங்க சொன்னார்னு தேடணும். இப்போ அதை போல சாந்தீபனி சொல்லியிருக்காரானால் என்ன வேணும் உனக்கு, குருதட்சணை கொடுக்கணும்னுச்சே, என் பிள்ளைய காணும் தேடின்னு வந்து கொடு என்ன அவரும் கேட்டார். இப்போ அப்ப அங்கைய விட இந்த இடத்துக்கு ஒரு ஏற்றம் பாருங்க. விஷயம் அதே தான், ஆனா ஒரு ஏற்றம். அவர்கள் ராமனையும் கண்ணனையும் புரிஞ்சின்றதை விட புரிஞ்சுட்டு இல்லேன்னு சொல்ல முடியாது. அகம்பேத்மி மகாத்மானம் ராமன் சத்தியபராக்கிரமம் வசுட்டோபி மகாதேஜாக ஏச்சேமே சமுபஸ்திதாகான்னு விஸ்வாமித்தருடைய ஸ்லோகம் இருக்குன்னு வச்சுக்கோ. அப்ப தெரிஞ்சுதான் இருக்கா. ஆனா இவர்கள் எழுதியிருக்கா மாதிரி உத்தாரக ஆச்சாரியனே இவர் தான், இவரிடத்துலதான் உத்தாரகத்துவம் உண்டுங்கிற அளவுக்கு அவர்கள் சொல்லியிருக்காரானால் பிரம்மம்னு தெரிஞ்சுட்டு இருக்கா. அது வரைக்கும் உண்மைதான். அதே இப்போ ஆயர் புத்திரன் அல்லன் அருந்தெய்வம்னு சொல்லலையா. கண்ணன் வெறும் ஆயர் புத்திரன் இல்லை, அவனே தெய்வம். இதை யசோதை தெரிஞ்சின்றாளானால் அவ கடைசி வரைக்கும் தன் குழந்தை தாம் பால் குடிச்ச குழந்தை இப்படியே தான் அவள் நினைத்து கொண்டாள். அப்படியே அவளுக்கு என்ன பேரோ அதை கண்ணன் கொடுத்துட்டார். அப்ப கோபிகாஸ்திரிகள் தெரியும் தங்களை பொறுத்த வரைக்கும் தாங்கள் காமினிகள், அவன் காமுகன். அப்படி என்றே கோபிகைகள் நினைச்சுட்டார். எந்த சம்பந்தமோ நெருக்கமான சம்பந்தம் இருந்ததோ இல்லையோ அதை கொண்டே பகவான் பேரு கொடுத்தார்னு கொள்ள வேண்டும். அப்ப தன்னில் தானாய் அஜ்ஞாத ஞாபனத்வாரா குருத்துவம் தங்களுக்கு இல்லை. தெரியாததை தெரிவித்த குரு அந்த பேர் இவர்களுக்கு கிடையாது. ஆனா அவர்களுக்கு பேர் அவராலேயாக குறையில்லை. தெரியாததை தெரிவித்த குருன்னு இருந்தால்தான், அறியாததை அறிவிச்சவரா இருந்தால்தான் குருவால சிஷ்யனுக்கு பாக்கியம். ஆனா அது இல்லையே. அதனால சிஷ்யனான குருவுக்கு பேர் கிடைக்கிறதுக்கு குறை இல்லைங்கிறார். முதல் வழியில வந்திருந்தா தான் ஆச்சாரியனால சிஷ்யனுக்கு பேரா இருக்கணும். அப்படி இல்லை, இவனுக்கு தெரியாததை சொல்ல வரல, தெரிந்ததைத்தான் சொல்லியிருக்கா. அதுவும் அவர் அறியாததை ஒண்ணுமே இவா சொல்லல, அதனால அவராலேயே பேராகலாம். மேலும் சொல்றார், உபதேஷ்டத்துவ பாவனை ஒழிய தாங்கள் உபதேஷ்டாக்கள் அப்படிங்கிற பாவனை இருக்கே தவிர அதன் மூலம் அவருக்கு தெரியாததை அறிவித்தோங்கிற பாவனை இல்லை. ரெண்டா பிரிச்சுக்கணும் இருக்கு. இப்போ ஆச்சாரியன் சிஷ்யனுக்கு உபதேசிக்கிறார், உபதேஷ்டாவாயிடுறார். அதனால சிஷ்யன் தெரிஞ்சின்றாரான்னு இப்ப ரெண்டாவது கேள்வி. இதனால பெரிய வம்பு வந்துட்டு. இப்போ இவர் சொன்னது ஆச்சாரியனா உபதேசிச்சுட்டார், அதுக்குன்னு அதை கேட்டுத்தான் ராமானுஜர் தெரிஞ்சின்றாருன்னு இல்லை என்று சொன்னார் இல்லையோ. அவர் ரொம்ப வசத்தியான விஷயத்துக்கு சொல்லியிருக்கார். நாம் என்ன நினைச்சுடுவோம், அதே மாதிரித்தான் சுவாமி எங்க சுவாமி உபதேசிச்சுட்டே இருக்கார், அதுக்குன்னு அதை கேட்டு நாங்க தெரிஞ்சுனுட்டோம் நீர் நினைச்சுட்டீர்னா. ஏன்னா அங்க சொன்னது இங்க வேற அர்த்தமா படுத்துப்போ. ஆச்சாரியன் பாட்டு சொல்லிட்டே இருக்கா, நாங்க காதுல கேட்டுட்டே இருப்போம். விட்டு சித்தர் கேட்டு இருப்பர். விட்டு சித்தர் கேட்டிருப்பாரான்னா கொஞ்சம் பிரிக்கணும். இப்போ கேட்டு இருப்பாரா தெரியணும். கேட்டிருக்க உபன்யாசம் கேட்டிருக்கீங்களோ, கேட்டிருக்கோம். கேட்டு அதன்படி இருக்கிறீங்களோ, அது இல்லை. கேட்டதோட சரி, அதன்படிக்கு இருக்கலையென்னால் அப்ப நாமும் நம்ம ஆச்சாரியனுக்கு உபதேஷ்டத்துவம் மட்டும் கொடுத்துட்டோம். அதை கேட்டு நாம பேரு பெற்றோமா தெரியல. ஆனா உடைய ஒரு விஷயத்துல இது நிஜமாவே படுத்து. ஆச்சாரியருக்கு உபதேஷ்டாக்களா இருந்தா, அதனால இவர் தெரிஞ்சுட்டு பேரு பெற்றாருங்கிறது இல்லை. என்ன வித்தியாசம்? இங்கு அப்படி கூடாதே என்னில் இங்கும் கூடும். அங்க சொன்னது அஜ்ஞாத ஞாபனத்வாரா குருத்துவம் தங்களுக்கு இல்லாமையாலே அவர்களுக்கு பேரு அவராலேயாக குறையில்லை. இங்கு அப்படி கூடாதே என்னில் இங்கும் கூடும். இப்போ அங்கைக்கு இங்கைக்கும் ஒரு வித்தியாசம், ஒரு ஆக்ஷேபம் வருது. அங்கைக்கும்னா ராமகிருஷ்ணர்கள் விஸ்வாமித்திர சாந்தீபனிகள் ஆச்சாரியனா ஏத்துண்டதுக்கும், இங்கே பஞ்சாச்சாரியர்கள் ராமானுஜருக்கு ஆச்சாரியனா இருந்ததுக்கும் அப்படியே ஒற்றுமை சொல்லிட முடியாது. ஒரு வித்தியாசம் இருக்கு பாருங்கோன்னு சொல்றார். ஏன்னா அங்க என்னாச்சு, சாட்சாத்து சர்வேஸ்வரன் தானே மானுஷ ரூபத்தை ஏறிட்டு கொண்டு சிஷ்யத்துவ பாவனா மாத்திரமாய் அங்க சாட்சாத்து சர்வேஸ்வரன் சிஷ்யனா பிறந்திருக்கார். ஒரு நாள் அவர் சிஷ்யன் ஆ போறது இல்லை. சிஷ்யங்கிற பேரோட பிறந்திருக்கார், அவ்வளவுதான். यतिराज 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 जय हो, यतिराज यतिराज रामानुज जय हो, रामानुज जय हो। यतिराज यतिराज यतिराज